ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைகள், இந்த ரசாயன சூத்திரம் என்ற போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் உங்களுக்கு கடைசி கிளாஸ் வந்து இந்த மூலியத்தோட எப்படி ரசாயன சூத்திரம் எழுதுன்னு சொல்லி விளங்கப்படுத்தி உங்களுக்கு கேள்வி கொஞ்சம் செய்ய சொல்லி கோம்பக்கு தந்த நான். அந்த கோம்பக்கு வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துருக்க வேணும். சரியா? அது சரியான விட வரணும் இல்லை, ட்ரை பண்ணி இருக்கணும். ட்ரை பண்ணி இருந்தால் தான் இப்போ நான் விளங்கப்படுத்தி உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். சரிதானே? இப்போ கடைசி கிளாஸ் வந்து SO2- என்ன SO2- உங்களுக்கு முதலாவது சோடியத்தோடு எழுதியிருப்பேன், அடுத்தது மெக்னீசியத்தோட, அடுத்தது அலுமினியத்தோட இது காட்டியிருப்பேன். சரிதானே? என்னென்ன வந்திருக்கும்? இதுக்கு Na2SO4, இதுக்கு MgSO4, இதுக்கு Al2SO4 த்ரைசன் வந்திருக்கு. இது மூணு அன்றைய கடைசி கிளாஸில் உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு. சரியோ? இதோட உங்களுக்கு கோம்பக்கத்தை தந்துவிடும் நான். என்ன ரைட்? லித்தியம், லித்தியம். அடுத்த பெரிலியம், போரான், பொட்டாசியம், அடுத்தது கால்சியம். சரி அப்படியே இவ்வளோ நமக்கு தான் இருந்தது. ரைட் தானே? ரைட். உங்களுக்கு தெரியும் லித்தியத்துக்கு வலுவளவு என்ன பிள்ளைகள்? நீங்க மனதாலே பார்க்கலாம். சரி, லித்தியத்துக்கு எத்தனை அணு? இனி மனதால பார்த்து போலங்க, எழுத ஒன்றும் இல்லை. இலத்திரனியப்பு தெரியும், அணு எத்தனை? 3. 3 இலத்திரனியப்பு எத்தனை? 2,1. அப்போ இறுதி ஒட்டுல எத்தனை இருக்குது? 1 இருக்குது. சரிதானே? ரைட். பிள்ளைகள், மைக் ஆன் பண்ற ஆப்ஷன் தாரன், விரும்புகிறாக்கள் ஒன் பண்ணி கதைக்கலாம். சரிதானே? கேட்குற வழிக்கு பதில் சொல்லணும். சும்மா வேற கதைக்கிறீங்கள, கேட்குற வழிக்கு பதில் சொன்னா சரி. ஓகே, மைக் ஆன் பண்ணலாமா? ரைட். சொல்லுங்க. லித்தியத்துக்கு விலை எத்தனை? இறுதியோட ஒன்று இருக்கபடியா எத்தனை விலை வரப்போகுது எங்களுக்கு? லித்தியத்துக்கு மேல எழுதுறேன்னா 1+2 வரும். ஏன் ஒரு லட்சம் இலக்கம் இல்ல, ரெண்டாம் நேரம் தானே 1+2 வரும். சரியோ? ரைட். யாரா சொல்லுங்க, பெர்லியத்துக்கு எத்தனை வரும்? பெர்லியத்துக்கு என்ன? யாரா ஒன் பண்ணுங்க, பயப்படுத்தல, சும்மா சொல்லுங்க. அணுவன் எத்தனை பெர்லியத்துக்கு? 4. அதான் கதைங்க. 4. வெரி குட். அணுவன் 4. அப்ப எல்லாத்துல நினைப்பு 2+. சத்தம் கதைங்க. 2,2. அப்ப இறுதி உள்ள எத்தனை இருக்க போகுது? 2 இருக்க போகுது. அப்ப வலுவளவு எத்தனை வரும்? 2 இலக்கமா இருக்குமா? இலக்கம். ரைட். 2 என்ன செய்யும்? இலக்கம் புள்ளி. ரைட். அப்ப தான் என்னது? டபுள். இதுக்கு 2+ வரும். அது மாதிரி போரனுக்கு எத்தனை அணுவன்? எத்தனை போரன்? 5. ஒற்றை தட்டுறதெல்லாம் கேக்குது பார்த்து. சரி, பார்த்து நடக்கணும் சொல்லுங்க. புதுசுதானே? ரைட். ஓகே. 5. அப்ப எத்தனை? 2,3. அப்ப உள்ள 3 தானே? 3 இருந்தா என்ன செய்யும்? இலக்கமா இருக்குமா? இலக்கம். அப்ப என்ன? 3+. பொட்டாசியத்துக்கு அணுவன் எத்தனை? 19. 19 தானே? அப்ப இடத்துல இப்ப எத்தனை? 2,8,8,1. அப்ப இறுதி உள்ள 1 தானே செய்யும்? இலக்கம் 1+2 வரும். கல்சியத்துக்கு 2 2+2 வரும். சரிதானே? ரைட். ஓகே, நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. உங்களை கேட்டுனா வீட்டுக்காரங்க கேட்கறாங்க. மைக் ஆன் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல சத்தங்கள் இருக்க கூடாது. சரிதானே? விளங்குதா? நீங்க ஆன் பண்ணிருக்கீங்க, நீங்க அதை வீட்டுல சத்தம் தான் கேட்குது எனக்கு. சரியா? தர அந்த வாய்ப்பு சரியா பயன்படுத்துங்க பிள்ளைகள். ஓகே, ரைட். சரியா? ஓகே. வலுவளவு இப்ப காண தெரியும் பிள்ளைகள். இது இந்த அணுக்களுக்குள்ள காண்றது. அடுத்தவங்களுக்கு தெரியும் மூலியத்துல வந்து பிள்ளைகள், மூலியம், இந்த மூலியத்துல இந்த ஏற்றம் தான் முடியும். உங்களுக்கு வலுவளவு 2 - 2 தான் வலுவளவு. இனி மாத்தி கொடுக்குறதானே? ரைட். அப்ப லித்தியத்தோட வந்து என்ன பண்ண அப்படி என்ன வரப்போகுது? லித்தியம். இப்ப இந்த இவற்றை 2 எங்க வரும்? லித்தியத்துக்கு இங்க வந்துடும் 2. ஓகே தானே? இப்படிதான் மாத்தி கொடுக்க போறோம். சரி, இப்படி எழுதுவோம். லித்தியத்துக்கு 1+. SO2-. அதுக்கு எத்தனை வலுவளவு? 2. 2 தானே? இவற்றை வலுவளவு இங்க வரும் பிள்ளைகள், இவற்றை வலுவளவு இங்க வரும். இப்படித்தானே மாத்தி கொடுக்குறது.
இதானே அப்ப எழுதினீங்க என்ன இங்கால லித்தியம் 2 SO4 வரும். லித்தியம் சல்வேட் வரும் பிள்ளைகள். சொல்ல விளங்குதா Li2SO4 வரும். ஓகே தானே இவ்வளவுதான் விஷயம். நீங்க இப்படி மாத்தி உங்களுக்கு விளங்காட்டி இப்படி போடுவோம் ஒரு அடினே அடியாவே நீங்க போடலாம். இப்படி செஞ்சு பழகணும். இனி திருப்பி இலத்தனை இப்படிதான் எழுதி கொண்டு கூடாது. அப்ப சொல்லி மனதாலே சொல்லி சொல்லி பழகணும் பிள்ளைகள் விளங்குதா. ஓகே தானே ரைட். அடுத்து வெளியே 2 தானே SO4 2- அவரோட 2 தான்டா. அப்ப இவற்றோட இவருக்கு போகும், இவற்றோட இவருக்கு போகும். அப்ப இது ரெண்டு ரெண்டு என்ன செய்ய முடியாது, வெட்டுப்படும் என்ன. அப்ப என்ன வர போகுது உங்களுக்கு BSO4 வரும். இவ்வளவுதான் விஷயம். சரியா. அதுமே அடுத்தது போரான். இதுக்கு 3 தான் அப்படியே. அப்ப இதுக்கு ஒரு 2 தானே, இனி எழுத தேவையில்லை, நேரடியா கொடுப்போம். சரியா. இவருக்கு 2 இவருக்கு 3 பிள்ளைகள் மாத்தான் கொடுக்க போறாரு. அப்ப இவருக்கு 2 இவருக்கு வரும் என்ன. அப்ப B2 வரும். இந்த 3 தான் அப்படி அங்கால போகுது. முழுவதும் 5 வாங்கோ அருவணியத்துக்கு வந்த மாதிரி. அப்ப SO4 ரைட் கவனிங்கோ. இதுல முழுக்க அடைப்பு போட்ட பிள்ளைகள் தான் இந்த 3 போடணும். 3 ஐஸ் வரும். 3 சரிதானே. அடைப்பா ஐஸ் சொல்லுவோம். 3 வச்சுக்கொள்ளுங்க. சரிதான் 3 B2SO4 3 வரும். அப்ப இந்த போரன் கொடுக்குற அந்த 3 வலுவளவு வந்து SO4க்கு மொத்தமா சேர்த்து தான் கொடுக்குது. தனியா 3 கூட எஸ்ஸுக்கோ இல்ல ஒருத்தனுக்கோ தனியா கொண்டு போடல அது. சரிதானே. அப்ப அதுதான் அடைப்பு போடுறோம் நாங்க. இங்க அடைப்பு போட தேவையில்லை. ஒன்று கொண்டு தான் அவளே இங்கேயும் போட தேவையில்லை. லித்தியத்தின் ஒன்று தான் அவளே இங்க போகுது. அப்ப ஒன்று போட வழியா போக தேவையில்லை. சரிதானே. அப்ப 2 3 அப்படி வந்து என்ன செய்யணும், அடைப்பு போட வேணும். ஓகே தானே. இதுல தெளிவா இருந்தீங்கன்னா சரி ரைட். அடுத்து வாங்க. அடுத்த பட்டாசு இது பாத்தீங்கன்னா ஒன்று தானே. அப்ப என்னது K2SO4 வரும். சரியா. அடுத்த கடைசியத்துக்கு என்ன 2 தானே. அப்ப CaSO4 இதுக்கு 2 இதுக்கு 2 புள்ளியார். சரியா. இதே மாதிரி இந்த BSO4 மாதிரி இதே மாதிரி வரும். அது MgSO4 மாதிரி வரும். பாத்தீங்கன்னா புள்ளியல் இந்த 3 டைப்ல நம்மளே மற்றதும் வந்து ஒன்று இருக்கு. விளங்குதா சொல்றது. என்ன வலோட என்ன சோடியத்துக்கும் +1+, மெக்னீசியத்துக்கு 2+, அலுமினியத்துக்கு 3+. அதே வலோட அப்படி எல்லாத்துக்கும் இருக்கும். என்ன மூலகங்கள் மட்டும்தான் மாறி இருக்கு. மூலியம் ஒன்று தான், எல்லாத்துக்கும் செல்வேட்டு தான். சரி. அவங்களுக்கு ப்ராக்டிஸாக தானே அது தந்திருக்கேன். ஓகே தானே. அப்ப வேற இல்லை மூலம் தான். சோடியம் இருக்குல்ல 1+, இங்க வேற 1+ லித்தியம் இருக்குது, இங்க வேற 1+ பொட்டாசியம் இருக்குது, 2+ மெக்னீசியம் இருக்குது, 2+ பெரிலியம் இருக்குது, 2+ கால்சியம் இருக்கு. சரியோ. 3+ அலுமினியம் இருக்குது, இங்க 3+ போரன் இருக்கு. சரியா. கல்சியம் எடுத்த இல்லை உங்களுக்கு விளங்குதா. அப்ப இந்த 3ம் கிளியர்னா அதே தான் மாறி மாறி வருது. அவ்வளவுதான் விஷயம். ஓகே தானே. இது உங்களோட ஹோம்ஒர்க். சரியா. ஹோம்ஒர்க் கேட்பது ரைட். அடுத்த நிமிஷம் நான் இதை மாத்தி உங்களுக்கு OH- போட்டு விட்டுருந்தான். OH- செய்ய சொன்னான். சரியோ ரைட்டோ. ஹோம்ஒர்க் செக் பண்ணுங்க. சரியானு செக் பண்ணுங்க. சரியா செக் பண்ணி மாத்திக்கொள்ளுங்க. நான் அடுத்தது போறேன். இதை வச்சு நம்மளே கேள்வி வருது. அடுத்த மொழியும் OH-1 இப்படிதான் போட்டு குளத்தையும் எழுதி அதுக்கு எழுத சொன்னான். ஓகேயா. சரியா. பிள்ளைகள் இந்த நோட்ஸ் எல்லாம் சரியா எழுதியிருக்கணும். விடுபட்டாலும் ரெக்கார்டிங் போது எழுதியிருக்கணும். சரியா. 4 5 பேர் நோட்ஸ் செக் பண்ணது. அதுல 1 2 பேர் ஒழுங்கா எழுதியிருக்காங்க, சில ஆட்கள் எழுதாம இருக்கிறாங்க. சரி. அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் கவனமா பிள்ளைகள் கொஞ்சம் அக்கறையா இருந்து கொள்ளுங்கோ. பேரண்ட்ஸும் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்கோ. சரியா. நோட்ஸ் எல்லாம் எழுதுறாங்களா டேட் போட்டு எழுத சொல்லுங்க. எழுத தெரியும் உங்களுக்கு என்னன்னு. விளையாட்டு இல்லை, சயின்ஸ் ஈஸி. கஷ்டமாக்குறது நீங்க தான். ஒழுங்கா கிளாஸுக்கு வராம விட்டு விட்டு படிச்செல்லாம் விளங்குற பாடங்கள் இது இல்லை. ஒரு கிளாஸ் விட்டாலும் உங்களுக்கு அடுத்த நேற்று கடைசி கிளாஸ் இது விளங்காது. இது என்ன செய்யறது, எல்லாம் சும்மா பட்டி போடுறார், அம்புக்குறி விடுறார், குறுக்க அம்புக்குரிய விடுறாரு, என்ன செய்யறாரு, 2+, -, ஒன்றுமே விளங்குற மாதிரி தான் இருக்கு. விளங்குதோ. புதுசாரம் வந்தீங்கன்னா கடைசி கிளாஸ் ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்து எடுத்து கிளியர் பண்ணிட்டு வரணும். சரிதானே. கவனமா. ஓகே விளையாள். அப்ப இங்க OH- ஆடா இருக்குது. அப்ப ഇതിന്റെ വലുവളവ് ഇത്തന്നെ മൈനസ് ആണ്. അപ്പൊ ഒണ്ടുதான் വലുവളവ്. ഒണ്ടുதான் വലുവളവ്. ஓகேயா. அப்ப என்ன சொல்லி எடுத்துக்கொண்டு மாத்தி மாத்தி எழுதி விடுறாடா. அப்ப NaOH சோடியம் ஹைதரோட்சைடு வரும். சோடியம் ஹைதரோட்சைடு. அடுத்த எதுக்கு 2 இவருக்கு OH தானே, ஒன்று தானே. அப்ப Mgக்கு 1, OHக்கு 2 போகுது. மெக்னீசியம் அப்ப 2 வரும். அப்ப அலுமினியம்
OH thrice. இவ்வளவு தான் வேலை. இனி இதே மாதிரி தான் மெட்டல் மாறி வரப்போகுது. விளங்குதா? இவ்வளவு தானே வேலை. இவ்வளவு தான் வேலை. என்ன இந்த இஞ்சால மூலியங்களுக்கு இப்ப 2 3 வந்துட்டுதுன்னா நீங்க அடைப்பு போடணும். ஒன்று வந்தா போட தேவையில்லை. ஏன்னா எல்லாம் ஒன்று தானடா. ஒன்றா அடைப்புனா பெருக்கலாம். இப்போ 3 வழியா இருக்குண்டா இந்த அடைப்பை பெருக்கலாம். எத்தனை வருஷம் இருக்கு? உள்ளுக்குள்ள 4 வருஷம் இருக்கு. வெளியே 3 முன்னாங்க எத்தனை 12 வருஷம். உள்ளுக்கு ஒரு கந்தம் இருக்கு, வெளியே 3. எத்தனை மொத்தம் 3 கந்தம். விளங்குதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள மாட்டேது. செகண்ட் சிவலாம் பாடம் படிக்கலாம் தேவை. விளங்குதா? இந்த பாடம் விளங்காடியும் உங்களை அடுத்தடுத்த பாடங்கள் விளங்கிக்குள்ள கஷ்டம் பிள்ளைகள். இந்த அடிப்படையில் முக்கியம். அதுக்காக தான் இந்த உங்க டேர்ம்லேயே முதலாவது படம் எடுத்து செய்யறதும் ஒன்றும் ஆறுதலா விளங்கப்படுத்தி சரியா கொண்டு வரும் இதுக்கு தான். ஸோ இதை விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. சரிதானே? ஓகேயா? ஓகே. இல்லை கொண்டு தான் பிள்ளைகள். OH மைனஸ் தானே. OH மைனஸுக்கு எத்தனை? அது கொண்டு தான் வலுவளவு. அப்ப இவற்றை வலுவளவு வேற கொடுக்குறடா. இவற்றை வலுவளவு வேற கொடுக்கலாம் தான். பிள்ளைக்கு வலுவளவு காண தெரியணும். இப்ப மூலகத்துல வலுவளவு காண்ற எப்படி மூலங்கள் இந்த அணுக்களுக்குள்ள எப்படி வலுவளவு காண்றது, அதன் அணுவண்ணை வச்சு இலத்திரன் எப்பொழுது தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் முன்னுங்க அப்படியே ஆரம்பத்தில் படிச்சுட்டு வந்துட்டோம். இலத்திரன் எப்பொழுது தெரிஞ்சா அதுல இறுதி ஒற்று இருக்க இலத்திரன் எண்ணிக்கையை வச்சு வலுவளவு காண தெரியணும். வலுவளவு காண தெரிஞ்ச விஷயம் முடிஞ்சது. அப்புறம் என்னது 2 மாத்தி மாத்தி கொடுக்க யார் மற்றால் வாராரோ அவருக்கு மாத்தி கொடுக்குறாமே இல்லை. அது மாதிரி மூலியத்துல என்ன இதுல என்ன ஏற்றம் வருதோ அந்த எண்ணிக்கை பிளஸ் மைனஸ் எல்லாம் பிரச்சனையே இல்லை. எத்தனை பிளஸ் இருக்கோ எத்தனை மைனஸ் அந்த ஏற்றத்துல எண்ணிக்கை தான் முடியல வலுவளவு. முதல்ல என்ன பார்த்தேன் 2 மைனஸ் இருந்தது. அப்புறம் வலுவளவு 2. இங்க ஒரு மைனஸ் இருக்குது. அப்ப வலுவளவு என்னது 1. அப்புறம் மாத்தி கொடுத்து சேர்த்து வரும். அவ்வளவுதான் வேலை. அவ்வளவுதான் சேர்வேன். இதான் ரசாயனம் சூத்திரம் எழுதுற. ஓகே தானே? மற்றது சுருக்கக்கூடிய வந்தா சுருக்கி கொடுக்கலாம். முழு எண்ணில் சுருக்கலாம். 2 வந்தா சுருக்கலாம். 3 வந்தா சுருக்கலாம். 2 4 வந்தா சுருக்கலாம். தசத்துல கொடுக்கல அது. சரிதானே? இவ்வளவு கவனிச்சீங்கன்னா சரி. இவ்வளவு தான் வேலை. ஓகேயா? இதுகளில் என்ன வரும்? LiOH வரும். லித்தியம் ஹைட்ரோக்சைடு. பேர்களை மாதிரி விடுங்க. இது சோடியம் ஹைட்ரோக்சைடு. சோடியம் ஹைட்ரோக்சைடு. அது மாதிரி இது என்னது? மெக்னீசியம். பேரை எழுதி கொள்ளுங்க. பலவனும் புள்ளிகள் பேரெல்லாம். ஹைட்ரோக்சைடு. இது அலுமினியம். ஒன்றுமில்லை. அந்த மூலத்தின் பேரையும் ஹைட்ரோக்சைடையும் சேர்த்து விடுங்க. இது என்னது? இது லித்தியம். ஈனா வரும்படி இலிதியம் என்று எழுதுவோம் தமிழ்ல. இலிதியம் ஹைட்ரோக்சைடு. ஓகேயா? அடுத்த வேலையை இது பாத்தீங்கடா. இதுக்கு 2 அப்ப என்ன வரப்போகுது? BOH twice. அப்ப இதுக்கு என்ன பேர்? பெரிலியம் ஹைட்ரோக்சைடு. ஓகேயா? இதுக்கு பாத்தீங்கன்னா BOH thrice. இது என்னது? BOH போரன். போரோன் ஹைட்ரோக்சைடு. பேரெல்லாம் கேட்க வேண்டாம் முடியல. நீங்க அந்த தெரிஞ்சு வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கு. எல்லாரும் கூட ஐடி நம்பர்ல வாங்கோ. உங்களுக்கு டிகேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ற ஐடி நம்பர் தரப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஜான்சி என்றுக்காகலாம் பேரில் ஐடி நம்பர் மாற்றுங்க. ஐடி நம்பர் தந்திருப்பாங்க பாருங்க. அட்மின் மெசேஜ் எழுத பாருங்க. நம்பர் இல்லாட்டிக்கு ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்களா? சரி. அடுத்தது இது என்ன? KOH பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு. இது என்னது? CaOH twice. கால்சியம் ஹைட்ரோக்சைடு. பாருங்க பிள்ளைகள், எல்லாம் இந்த 3 இதே மாதிரி தான் பிள்ளை. இதே தான் மூலகம் மட்டும் தான் மாறி இருக்கு. பாருங்க எங்கேயா வித்தியாசம் வந்திருக்கா? பாருங்க மூலகம் மட்டும் தான் மாறி இருக்கு. ஓகேயா?
இப்படி மூலியங்களோட எழுத தெரிய வேண்டும். இதை வச்சு தான் அப்படியே கேள்விகள் வந்திருக்குது. இப்போ பாச கேள்வியை பார்ப்போம் தானே. டியூட் அனுப்பிவிடுவோம் பிள்ளைகள், பின் எடுத்துக்கொள்ளுங்க. பார்க்க தெரியும் உங்களுக்கு. ஓகேயா? ஓகேயா? அடுத்தது என்ன பிள்ளைகள்? ஓஹெச் மைனஸ்க்கு அடுத்தது என்ன? PO4 3 மைனஸ் என்ன? PO4 3 மைனஸ் பொசுபேட். இது என்ன புள்ளியல் அப்போ? 3 மைனஸ் என்ன வலுவோட என்ன புள்ளியல்? 3. 3 மைனஸ் என்ன வலுவோட 3 தான்டா. ஆ, ஓகேயா? அரை முழங்காக தான் கவனிங்க பிள்ளைங்க பாருங்க. இப்போ சோடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வலுவளவு என்ன புள்ளியல்? வலுவளவு 1 பிளஸ் வலுவளவு, ரைட்? அது மாதிரி PO4 3 மைனஸ் இது மூலியம். இதனுடைய வலுவளவு ஒன்றும் இல்லடா. மூலியத்தை அட்டவணை இருக்க முடியாது, பார்த்து பார்த்து பாடம் வாங்கிருங்க. அது செய்ய பழக்கத்துக்கு வந்துடும். பேரில் சொல்லி போலாங்க. இதுக்கு பேர் என்ன? பொசுபேட். பொசுபேட்டு என்று இருக்கும். பொசுபேட்னு சொல்றோம், ரைட்? இது இது மூன்று டபுள் ஏற்றம். இப்போ இதன் வலுவளவு என்னது? 3 மைனஸ் 3 தான் வலுவளவு. சரியா? இதுல ஏன் பிளஸ் எல்லாம் போட்டு சொல்றேன்னா உங்களுக்கு இதுல வந்து அந்த இலக்கு தான் இருக்கான்னு பாக்குறது. அப்புறம் இதுகளுக்கு மூலியத்துக்கு இலக்கு ஏற்கிறது, மூலியத்துக்கு கதைக்கிறது. தமிழ்லையும் கொள்ளுங்க. இந்த இலக்கு ஏற்கிற கதை யாரு கதைக்கிறோம்? இந்த அணுக்களுக்கு தான் கதைக்கிறோம். சரியோ? மூலியத்துல கதைக்கல. அது மூலியில மொத்தம் சேர்த்து அந்த விளையில வர ஏற்றங்கள் அதெல்லாம் நீங்க எல்லாம் டீப்பா படிப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ விளங்குதா? சரிதானே? அப்ப அது நீங்க மைனஸுக்கு இலக்கு நினைச்சிட்டு இருக்கு இல்ல. சரிதானே? அதை விடுங்க. அந்த ஏற்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்ப இது மூன்று தானே. இந்த மூட்டை கொண்டை வரைக்கும் கொடுக்குறடா. அவன் இந்த ஒன்றை கொந்தி வரைக்கும் கொடுக்குற அவ்வளவுதான் வேலை. அப்ப கொடுத்தா என்ன வரும்? எண்ணே. சரியா? கோடி எத்தனை வருது? மூணுல வருது. இப்ப மூணு தான். அப்ப எண்ணெத்திரி. எண்ணெத்திரி. அடுத்து என்னது? PO4 ஒன்று தானே. ஒன்றுக்கு அடைப்பு போட அடைப்பு போட்டு ஒன்று போட்டாலும் போட ஒன்று தாடா. என்ன ஒன்றாலோ எதை பிடிக்கலாம் அதே தான் தான் போகுது. இதுதான் போகக்கூடிய விட. அப்ப என்னது? NA3 PO4. இதுதான் நம்மளுடைய விஷயம். சரியோ? அடுத்த மெக்னீசியத்தை பார்ப்போம். இதுலயே போடுறேன். மெக்னீசியத்துக்கு எத்தனை அளவு? 2 பிளஸ். அப்ப இவற்றை அளவு என்ன செய்ய முடியாது? இவருக்கு போகும். இவற்றை அளவு இவருக்கு போகும். அவ்வளவுதான். போட்டா உங்களுக்கு என்ன வரப்போகுது? MG. இந்த அளவு 3 இன்ச்சு வரும். 3 PO4 டுவைஸ் அடைப்புற நின்று வரும். விளங்குதா? இவ்வளவுதான் விஷயம். ஓகேயா? அடுத்து பாருங்க. இதுக்கு மூன்று தானே. அலுமினியத்துக்கு மூன்று தானே வரப்போகுது. மூணு மூணு என்ன செய்யும்? வெட்டுப்பட்டுரும். ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. MG3PO4 டுவைஸ். இது சோடியம் பொசுபேட்டு. சோடியம் பொசுபேட்டு அப்படி ஒன்று பேர் போட்டீங்கன்னா சரி. என்ன ஆளுத மாட்டோம் நீங்க எழுதிக்கொள்ளுங்க. மெக்னீசியம் மெக்னீசியம் பொசுபேட்டு. அலுமினியம் அலுமினியம் பொசுபேட்டு. பேர் இருக்கு. புத்தகம் எடுத்து பாருங்க. கையில புத்தகத்தை வச்சுக்கொள்ள முடியாது. புத்தகம் தான்டா. புத்தகத்திலேயே எல்லா விஷயம் இருக்குது. புத்தக களியை செய், பாஸ்வேர்ட் களியை செய், கொஞ்சம் மலர் களியிலையும் செய். அவ்வளவு காணும். இப்போ எக்ஸாம் சந்தோஷமா செஞ்சுட்டு வரலாம். அதை தாண்டி சுயமானி கொஞ்சம் படிச்சுக்கொள்ளு. ஓகே, ரைட். பிள்ளைகள் கிளாஸ்ல வந்திருந்தவங்க கவனிச்சிங்கண்டா நீங்க திரும்ப படிக்க வேண்டிய தேவை பெறாது. திருப்பிங்க ரிவிஷன் பார்க்க வேண்டிய தேவை மட்டும்தான் வரும். இந்த டவுட் தட்டி பார்த்தா சரி. படிக்கொண்டு இருந்து மனத்தியாக ஒதுக்கி இந்த படம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளாஸ்ல இருந்தா மட்டும் இல்ல, சரியா கவனிச்சா காணும். விளங்குதோ? ஓகே தானே? இவ்வளவுதான் வேலை. இதுக்கு அலுமினியம் PO4 அவ்வளவுதான். ஏன் ரெண்டுக்கு மூணு தான் வழி. பொஸ்பேட்டுக்கு மூணு தான் விளையாடுவோம். இனி மேலே பார்க்கலாம். அப்படிலாம் எழுத தேவைடா. இவனை உலகத்தை தான் அழைக்கிறேன். மனதாலே பார்த்து போடலாம். எனக்கு அலுமினியத்துக்கு மூணு, இவருக்கு மூணு. அப்போ மூணு மூணு என்ன செய்யும்? கட்டிங் வெட்டி விட்டுலாம். அப்ப அது PAL PO வரும். சரியா? ஓகே, அப்படி மட்டும் போடுங்க அப்போ. இதுக்கு போட்டீங்கண்டா Li3 PO4. இதுக்கு B
த்ரீ ஃபியோ ஃபோர் டுவைஸ். பாருங்க அதே மாதிரி தமிழ் மாறி வரும். இதுக்கு என்னது? பி ஃபியோ ஃபோர். இதுக்கு K3 ஃபியோ ஃபோர். இதுக்கு CA3 ஃபியோ ஃபோர் டுவைஸ். பாத்தீங்களா? படம் ஒன்று எழுதலாம். சரிதானே? பாருங்க எல்லாம் அதே தான் மொழியில் மூணாம் மட்டும் தான் மாறி வருது. அதே ஐடியா இங்க மாறி இருக்க பாருங்க. அதே விஷயம் தான். ஐடியா பிடிச்சிட்டீங்கன்னா சரி. சரிதாக செக் பண்ணுங்க. படிட்டீங்களா? படினா ரியாக்ட் பண்ணலாம் இல்லையா? ரியாக்ட் பண்ணலாம். அப்படியே ரியாக்ட் பண்ணி விடுங்க. ஓகே அப்படியே இவ்வளோ தான் நல்ல ஹோம்ஒர்க். மற்ற புத்தகத்துலேயும் ஒரு பயிற்சி தந்திருப்போம் பிள்ளைகள். செய்தீங்களா அது? இது நான் அந்த கேள்வி புத்தகத்திலேருந்து வந்திருப்பேன் பயிற்சி. புத்தகத்தில் முதல் மூன்று வழியும் செய்துட்டோம். நாலாவது வழி பார்க்கணும் பிள்ளைகள். சரி, நாலாவது வழி அங்காலே மூடியத்துக்கும் இருக்குது. அஞ்சு களி மட்டும் செய்யலாம். அஞ்சு களி மட்டும் செய்யலாம். சரியா? ஓகே ரைட். சரி பிள்ளைகள், அன்றைக்கு அடுத்த புது விஷயத்துக்கு போவோம். சரியா? அந்த களி பயிற்சியில நாலாவது களியும் அஞ்சாவது களியும் செய்து வைங்கோ. இனி செய்யலாம். அதுக்குரிய விஷயம் படிப்பிச்சிட்டேன். செய்து வைங்கோ. டியூட்ல களியும் பாருங்க. இப்போ புள்ள களி பார்த்தா அன்றைக்கு புது தியரி படிக்கத்தான் வேணும். புது தியரியை படிப்போம். புது தியரி இந்த பாடத்துக்குள்ள தான். சரியா பிள்ளைகள்? அது களி செய்து வைங்கோ. அடுத்த கிளாஸ்ல அந்த கோமுக பார்ப்போம். ஓகே தானே? தலையங்கம் போடுங்கோ. சமதானிகள். சமதானிகள். தலையங்கம் சமதானிகள். சமதானிகள்.
ஓகேயா? ரைட், எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். நான் சொல்ற மாதிரி எழுதணுமா? சொல்ற மாதிரி எழுதிக்கொள்ளுங்க. யாருங்கோ ஒரே பாயிண்ட்ஸ் மார்க் போடுங்க. ஒரே, சரியா? ஒரே அணுவன். என்ன பிள்ளைய குறியீடு? தெட்டன அணுவன். சரியா? ஒரே அணுவன். அடுத்த வரியில வேறுபட்ட திணிவன். வேறுபட்ட திணிவன். சரியோ? ஒரே அணுவன். அடுத்த வரியில போடுங்க வேறுபட்ட திணிவன். ஓகேயா? அடுத்த வரியில எழுதுங்கோ. சரியா? ஒரே அணுவன். சரியா? இதுல ஒரு கமாண்ட் போட்டுடுங்க. ஒரே அணுவன், இதுல ஒரு கம போட்டுடுங்க. கம வேறுபட்ட திணிவன். ஓகே. என்பவற்றை கொண்டமைந்தவை. என்பவற்றை என்பவற்றை கொண்டமைந்தவை. என்பவற்றை கொண்டமைந்தவை சமதானிகள் என அழைக்கப்படும். என்பவற்றை கொண்டமைந்தவை சமதானிகள் என அழைக்கப்படும். உதாரணம், ஐதரசனின் சமதானிகள் ஐதரசனின் சமதானிகள். அடுத்த வரியில் எழுதுங்க. குளோரினின் சமதானிகள். ஒன்று ஐதரசனின் சமதானிகள், அடுத்தது குளோரின், Cl. குளோரினின் சமதானிகள். அடுத்த காவனின் சமதானிகள். அடுத்த ஒட்சிசனின் சமதானிகள். ஐதரசனின் சமதானிகள். அப்ப எழுதணும். சும்மா ஐதரசன் எழுதி விடுறது. சும்மா ஐதரசன் மூட முடியாடா. ஐதரசனின் சமதானிகள், குளோரினின் சமதானிகள். நான் குறியீட்டில் போட்டுக்க, நீங்க எழுத்து எழுதுங்கோ. எழுத்து எழுதினாலும் சரி, இதை போட்டாலும் சரி, விளங்கினா சரி. அடுத்தது கார்பனின் சமதானிகள், ஒட்சிசனின் சமதானிகள். சரியா? இதுல உங்களுக்கு மெயினா இந்த ஐதரசன் சமதானியும் குளோரின் சமதானியும் தெரிஞ்சிருக்க வேண்டியது. மற்ற உதாரணம் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகேயா? போட்டீங்கன்னே. ஐதரசனின் சமதானிகள், குளோரினின் சமதானிகள், கார்பனின் சமதானிகள், ஒட்சிசனின் சமதானிகள். ஓகே தானே? ரைட். அடுத்தது போடுங்க, கீழே போட்டுடுங்க. சரியோ? இதான் இந்த ஐதரசன் சமதானிகள். ஐதரசனுக்கு 3 வகையான சமதானிகள் இருக்கு. சரியோ? அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. முடியல பாயிண்ட் எழுதுங்க. ஐதரசனிற்கு ஐதரசனிற்கு 3 சமதானிகள் காணப்படுகின்றன. ஐதரசனிற்கு 3 சமதானிகள் காணப்படுகின்றன. மூன்று சமதானிகள் காணப்படுகின்றன. ஓகே தானே? சரி, கவனிங்க பிள்ளைகள். அடித்தான் சரி, என்ன சமானி என்ன? அப்ப இதுல சமானி வரவிலக்கணமே நம்மளே காய்ச்சிருக்கிறோம். அதுல என்ன காய்ச்சிருக்கிறேன்? அணுவன் காய்ச்சிருக்கிறேன், திணிவன் காய்ச்சிருக்கிறேன். அப்ப பிள்ளைக்கு இப்ப இதுல இருக்கிற பிள்ளை உங்களுக்கு அணுவன் என்றா என்ன, திணிவன் என்ன தெரிஞ்சிருக்கணும். அது தெரியும். உனக்கு படிச்சிட்டோம். விலங்கு சொல்றப்ப விலங்கு அந்த பாடத்தின் தொடர்ச்சின்ற விலங்கு அப்படியில் அணுவன் திணிவன் முன்னு தான் படிச்சாங்க. அது விலங்கு அடியது விளங்காது. அடுத்தஞ்சு பாருங்க, அணுக்களை பாருங்க என்ன முறையில குறிச்சு வச்சிருக்கிறேன் நான். என்ன முறையில குறிச்சிருக்கிறேன்? நியம முறையில குறிச்சிருக்கிறேன். என்ன நியம முறையில என்ன? ஒரு அணுவண்ட இடது பக்கத்துல கீழே வந்து வாரது என்னது? கீழே வந்து வாரது என்ன முடியாது? செட் அணுவன். இதெல்லாம் என்னது? செட் அணுவன். செட் என்ன அணுவன் குறியீடு தெரியும். மேல வாரது என்னது? ஏ திணிவன். ஏ திணிவன். வழங்குதா? அப்ப இந்த 3 விஷயம் பிள்ளைங்க தெளிவா இருக்கணும். அப்ப அணுவன்னா என்ன? அணுவன கருவில காணப்பட புறத்துண எண்ணிக்கை. திணிவன்னா என்ன?
அணுவின் புரோத்தன் அணுல கருவில காணப்படும் புரோத்தங்களும் நியூத்திரங்களும் கூட்டுத்தொகை அல்லது எண்ணிக்கை. இதான் அடிப்படை விஷயம். இப்படி விளங்க தெரிஞ்சது விளங்கும். அதை விட்டுட்டு சும்மா ஒரே அணுவனே ஒரு தனி கொண்டு சும்மா பாடம் வாங்கி கொண்டு கூடாது. பாடம் வாங்கினாலும் அந்த விஷயத்தை வந்து அதுக்கு என்னன்ற விளக்கமா இருக்கும். விளக்கமா நீங்க ஒரே அணுவன் அதை மைண்ட் பண்ணணும், மார்க் பண்ணுங்க. பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. இது வேறுபட்ட துணிவன் கலப்பெண்ணா இருந்தா மார்க் பண்ணி வைங்க. எனக்கு வேற வேற கூட கேட்கல, நீங்க மாத்தி கொடுத்துருவீங்க. வேறுபட்ட அணுவன் ஒரே துணிவன் மாத்தி கொடுத்துருவீங்க. கொஞ்சம் கீழே பாருங்க பிள்ளைகள். அணுவன் எல்லாத்தையும் பாருங்க, ஒன்னொன்னு இருக்கா என்ன? ஒன்று இருக்குதானே? சரியா? மேல பாருங்க, துணிவன் வேறுபட்டு வருதா? ஓகேயா? ரைட். இதான் முடிய சமாதானி. ஒருத்தவங்க அழுதுங்க கிடக்கண்டு அழுதுங்க. ஓகே அப்படியே
ரைட்டிங்களா? சரி, அப்ப கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள். இந்த சமதானிகளுக்கு ஒரு விசேட பேரும் இருக்கு பிள்ளைகள். இதெல்லாம் பாசிபிள் அந்த கேள்வியில் வந்திருக்குடா. சும்மா பாக்கி விளங்க தானே. முதலாவது இந்த ஒன்றொன்றுன்றதுக்கு என்ன பேர்? புரோத்தியம். என்ன பேர் சொல்லி பழகுங்க, வாயில வேற அடக்கண்டு. இப்ப என்ன பழக்கிறீங்க? புரோத்தியம். இதுக்கு பேர் தூத்தேரியம். என்ன தூவனா? தூ தூ தூவனீங்க. அந்த தூவனா, ரைட். தூத்தேரியம். இது என்னது? திருத்தியம். அப்ப இந்த ஓர்டர் முக்கியம் இல்லையா? பாருங்க, இங்க பாருங்க. இதுல மேல என்ன? ஒன்று, இதுல ரெண்டு, இதுல மூன்று. இதான வித்தியாசப்படுது. ஏன் தெளிவா தான் வேறுபடுது பாருங்க முடியாது. அணுவன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதாண்ட சமதானி. சமதானம். சமதானம். சமாதானம் இல்ல, சமதானம், ரைட். சமதானம் என்ன? எல்லாம் ஒரே மாதிரி தானே, அதான் ரைட். சமதானிகள். அப்ப ஒரே அணுவனையும் வேறுபட்ட தனிவனையும் கொண்டதான் என்ன புள்ளிகள்? சமதானிகள். ஓகே தானே, ரைட். அப்ப இதுல பாருங்க, கீழே எல்லாத்துக்குமே ஒன்றா இருக்கு. அது பிரச்சனை தானே. மேலதான் ஒன்று ரெண்டு மூணு வித்தியாசப்படுதானே. மேல ஒன்று இருந்தா அதுக்கு பேர் என்ன? புரோத்தியம். ரெண்டு இருந்தா தூத்தெரியம். மூன்று இருந்தா திருத்தியம். இதுல குழப்பம் வந்ததுடா. நானும் 10ஆண்டு படிக்கல, எனக்கு இது குழப்பம் ஆயிட்டுது. மாறி மாறி சொல்லுவேன். புரோத்தியத்தை கிட்ட முதலாவதுக்கு என்ன செய்வேன்? புரோத்தியத்துக்கு போல தூத்தெரியம் வேண்டுவேன். தூத்தெரியத்துக்கு போல புரோத்தியம் வேண்டுவேன். திருத்தியத்துக்கு புரோத்தியம் வேண்டும். மாத்தி மாத்தி இந்த குழப்பம் வந்து ஒன்று இருக்கும் பிள்ளை. சரியா? ரைட். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்டா பிள்ளைகள்? சரியா? நான் இப்படித்தான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அதை சொல்லித்தரேன், நீங்களும் அப்படி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. வாசிங்க பாப்போம். இப்படி ஒரு சொல்லி இல்ல. என்னது? பு தூ தூ. புது இல்ல, புது தீ. என்னடா ஒன்று விழுந்தா? இது புரோத்தியத்துல முதலா எழுத்து, தூத்தேரியத்துல முதலா எழுத்து, திருத்தியத்துல முதலா எழுத்து. தூக்கி போட்டீங்கன்னா புது தீ. அப்ப இந்த ஓர்டர்லாம் அப்படியே இருக்கும். புது தீ முதலாவது, தூத்தேரியம் ரெண்டாவது, திருத்தியம் மூன்றாவது. பிரச்சனையே இல்லை. குழப்பமும் வராது. இன்று வரைக்கும் எனக்கும் குழப்பம் வரையில. இனியும் வராது, உனக்கும் வராது. அப்ப நீ ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது ஐசனம் மூணு சவானி இருக்கு, ரைட். அந்த ஓர்டர் என்ன? புதூதி. ஆனா பேரு பூவண்டா புரோத்தியம் எழுதணும். சரியோ? தூவாண்டாண்டா தூ தெரியும் எழுதணும். தீயண்டா திருத்தியம். இவ்வளவுதான் விஷயம். இதையும் போட்டு விடுங்க. இந்த ஓர்டரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா வந்து இதை மட்டும் தந்துட்டு பிள்ளை இது ஐசன் என்ன சவான் கேட்பான், பேரை கேட்பான். மேல ரெண்டு தான் நடக்கண்டா. புது தீயா ரெண்டாவது தூ தூ தெரியும். ஓகே, போட்டு வைங்க. போட்டு வைங்க. அடுத்தது போடுங்க. குளோரினின் சமதானிகள். அடுத்தது குளோரினின் சமதானிகள். இரண்டு நம்மளே மெயினா இருக்கு. ஓகேயா? போட்டு வலிக்கலுங்க. தர முடியாது பாருங்க. குளோரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இப்படி பேர்லாம் இல்லை. 17, 35, 37. இது 75% காணப்படும். அதாவது 35 என்ற சமானியம் என்னது? 75% காணப்படும். 37 எத்தனை? 25% காணப்படும். இது தெரிஞ்சிருக்க வேணும் உங்களுக்கு. கேள்வியில் வந்து கேட்பாங்க எவ்வளவு இருக்குன்னு. அது 100% எடுத்த வேண்டாம் பிள்ளைகள். 75% இந்த சமானி இருக்கும். சரியோ? 25% இது இருக்கும். ரெண்டு தான் இருக்கு குளோரினுக்கு. சரியா? இதை நோட் பண்ணி விடுங்க. வீதத்தை முறையை குறிச்சு விடுங்க. வேணாண்டா. இது ஏழையும் இருக்கு பிள்ளைகள்.
ஓகேயா? சரி அப்படியே இவ்வளோ தானே சமானியோட சாப்டர், இவ்வளோ தான் விஷயம். இதில் இருக்க விஷயங்கள் இவ்வளோ தான். இதை தாண்டி காவனுக்கும் சமானி இருக்கு, அப்படியே ஒருத்தனுக்கும் சமானி இருக்கும். அது மேலே வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதுன்ற இதெல்லாம் தேவையில்லை. மெயினாக இந்த ஐதர் சொன்னது முக்கியம் இல்லையா? சரியோ? சரி, இதில் திணிவன் வேறுபடுதுண்டாடா. அதில் என்ன வேறுபடுது சொல்லுங்க அப்போ. இப்போ அணுவன் ஒன்று தானே பிள்ளையர். அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ திணிவன்ன்றது என்ன பிள்ளையர்? ஏ சமன் என்ன பிள்ளையர்? புரோத்திரன் பிளஸ் நியூத்திரன். ஏன்னா அப்படித்தானே? புரோத்திரன் பிளஸ் நியூத்திரன் தானே திணிவன். அப்போ புரோத்திரன் அன்னைக்கு எங்களுக்கு மாறாது. ஏன்? அணுவன் மாறாதானே பிள்ளையர். அப்போ யார் மாற போறார் எங்களுக்கு? எங்களுக்கு மாறப்போறது யாரு? நியூத்திரன் தான் மாற போறாரு. இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு நியூத்திரன் நீங்க காண்ற என்ன செய்யணும்? துணிவன் தான் அவனை கழிச்சா செய்யணும். இதுல எவ்வளவு நியூத்திரன் இருக்க போகுது? N7 பூஜ்ஜியம். ஏன்? ஒன்னுல இருந்து ஒன்றை கழிச்சா எவ்வளவு? பூஜ்ஜியம். இதெல்லாம் முன்னுக்கு படிப்பிச்சுட்டேன். சரியோ? அரண் விளக்கடிக்கு முன்னுக்கு ரெக்கார்ட்லாம் பார்த்து பிடிச்சிருங்க. ரைட்? இது எத்தனை? ரெண்டுல இருந்து ஒன்றை கழிச்சா N7 ஒன்று. இதுக்கு எத்தனை? N7 2. அப்ப சமதானிகளை திணிவன் வேறுபடுது. திணிவன்லையும் யாரு பிள்ளை எந்த உபதுணிக்க வேறுபடுது? நியூத்திரன் தான் வேறுபடுது. இப்படித்தான் கேள்வியப்பான். நீ இப்ப சொல்ல சார், நான் திணிவன் தான் வேறுபடுன்னு படிச்சேன், நான் நியூத்திரன் வேறுபடுதுன்னு படிக்கிறேன்னு சொல்றேன். பிள்ளைக்கு உலங்கோணம் திணிவன்டா புரோத்தனையும் நியூத்திரனையும் கூட்டுத்தோதான். அப்ப புரோத்தன் வந்து மாறான்ற பிள்ளை தெரியணும். ஏன்? அணுவன் மாறாண்டா புரோத்தனிக்கு மாறாது. அப்ப யார் மாறப்போற? நியூத்திரனிக்கு மாறிச்சா கூட்டுத்தவ மாறுந்தாடா. அப்ப இதுல எத்தனை இருக்கு நியூத்திரம்? மாறாது. புரோத்தியத்துல பூஜ்ஜியம். சரியா? தூத்தியத்துல ஒன்று தான் இருக்கு. திருத்தியத்துல 2 இருக்கு. சரியா பிள்ளை? இவ்வளவு தான் விஷயம். ஓகேயா? நோட் பண்ணி கொள்ளுங்க. இதையும் குறிச்சு கொள்ளுங்க. அதுல எல்லாத்தையும் அவன் எதுக்கு நியூத்திரனை கணிச்சு போடுங்க. இதுக்கு ஓகே பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? நீங்கள் சரியான ஒத்துழைப்பு தர வேணும். அதாவது வகுப்புகளுக்கு ஒழுங்கா முடிஞ்ச அளவுக்கு லைவாக ஜாயின் பண்ண பாருங்க. அப்படி உங்களுக்கு சிக்கல்னு சொல்லி சொன்னால் ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. எனக்கு வேறு டைம் போடுறதுக்கு வேறு டைம் இல்லை. சில பேர் வேறு டைம் கேட்குறீங்க. அடே, எல்லா மாவட்டத்துலேயும் பிள்ளைகள் வராங்க. கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் கிளாஸுக்கு போகிறாங்க பிள்ளை எல்லாரும். அப்போ நான் நீ போகிறேன்னா 10-11 மணி தான் போடலாம். ஆனால் அந்த டைமுக்கு எனக்கு 7க்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது. சரி தானே? அப்போ 7 கிளாஸ் இருக்கக்கூடிய அந்த டைமில் மாற்றலாம் என்னால். விளங்குது தானே? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ 3 நாள் டைமில் 3 நாளும் சில பேருக்கு 3 நாளும் சரி வாட்டி கூட அப்படின்னு ரெக்கார்டிங் பார்க்குறாங்க. விளங்குது? அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். பட் ரெக்கார்டிங்கை வந்து நீங்கள் பார்க்க எப்படி? அது ஒரு கிளாஸ் டைம் மாதிரி ஒரு 1 ஹவர் ஒதுக்கி இருந்த இடத்துல எழும்பாமல் பார்க்கணும். சில பேர் சொல்கிறாங்க சார் ரெக்கார்டிங் நான் விட்டுட்டு ஓடுறான் சார், பார்க்குறான் இல்லை இதுன்றான் இல்லை ஓடிக்கொண்டிருக்கான் இருக்கான். ஒன்று விளங்கி கொள்ள முடியாது. காசு கட்டுறது பேரண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு காசு இருமோ உங்களுக்கு விளங்காது. சரி, அதை விடுங்க, காசு அப்பா மாட்டுறாங்க. ஆனால் அந்த கிளாஸ் டைமுக்கு 1 ஹவர் வந்து இருக்கிறீங்கல்ல, அந்த நேரம் ஆற்ற நேரம். நீங்கள் எனக்கு வந்து இந்த கிளாஸில் வந்து இருக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் தாரீங்க இல்லை, அது ஆற்ற நேரம். ஆற்ற நேரம் உண்ட நேரம் தான்டா. உண்ட சொந்த நேரம். உண்ட நேரம்ன்றது அது அது ஒரு பொண்ணானது. அப்படி உங்களோட நேரம்ன்றது முக்கியத்துவம் விளங்குதா? வெரி வெரி இம்பார்ட்டன் ஆனது. உண்ட சொந்த நேரத்தை நீ எனக்கு தாராதானே. அப்போ அது பிரியோசனப்படுத்து வந்திருந்து. சும்மா வீணாக்காது. சும்மா வீணாக்காதீங்க அப்படி. வடியா பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சிம்பிளாக வந்துருண்டா. ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர்ஸ் கேள்வி கேட்டாங்கன்னா படம் வந்து பார்த்து சொல்லுவேன். வடிவ எழுதி காட்டுவேன். விடைகள் எல்லாம் சொல்லி போட்டு மார்க்ஸ் சிம்பிளாக எடுத்துட்டு போயிடுவேன். அப்போ நீ உண்ட மார்க்ஸ் சயின்ஸில் கூட வரைக்க வந்து பிள்ளைகள் எல்லாட்ட கவனமும் கூட பக்கம் திரும்பும். சரி, அப்போ எல்லாரும் உங்களை வந்து நல்ல விதமாக பார்க்க வழி கிடைக்கல. நீங்கள் இன்னும் படிக்கிறதுல இன்னும் முன்னுக்கு போவீங்க. உங்களோட 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 பர்சனாலிட்டி, உங்களோட தன்னம்பிக்கைகள், உங்களோட பழக்கங்கள் எல்லாமே மாறும் பிள்ளைகள். சரியா? விளங்குதா சொல்றது? அப்போ நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது படிக்கிறது தான். அதுக்கு செய்ய வேண்டிய கிளாஸுக்கு ஒழுங்கா வாங்கோ. விடுபட்ட ரெக்கார்டிங் பார்த்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. ஒரு கிளாஸ் விட்டிங்கன்னா அடுத்த கிளாஸ் விளங்காது பிள்ளைகள். இப்போ கடைசி கிளாஸ் வர ஆகலும் இன்றைக்கு ஆச்சு சிலது விளங்காது. இப்போ இந்த டாபிக் விளங்கணும்டா கூட இந்த சவானி என்ற தான் படிச்சது புதுசு. ஆனால் அதுலேயும் பாருங்க அணுவன் திருவிழா வந்திருக்குது. இப்போ அணுவன் திருவிழா எங்கே படிச்சது? 1ஆம் கிளாஸுக்கு படிச்சினாங்க. இப்படி ஆரம்பத்தில் இருந்தால் அப்படியே வருது. விளங்குதா? அப்படி உடத்த விட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமையாக இருக்காது. ஒரு 4-5 வருஷம் முடிஞ்சிருக்கு. ரெக்கார்டிங்கில் போட்டு வரும் குரூப்பில் திருப்பியும் எல்லாம் முடிய பார்த்து கிளியர் பண்ணுங்க. இந்த ரெக்கார்டிங் வந்து அது சொல்லணும் உங்களுக்கு. இந்த ரெக்கார்டிங் வந்து இப்போ இவ்வளோ நாள் போட்டெல்லாம் அப்படி இருக்குது தான், அழிக்கல. இனி வந்து உங்கள் ரெக்கார்டிங் வந்து இனி அடுத்த வகுப்புகளில் இருந்து சரி பிள்ளைகள், உங்கள் ரெக்கார்டிங் வந்து இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிட்டு இரவு போட்டுறேன்டா, அடுத்த நாள் இரவு வந்து ரெக்கார்டிங் அழிஞ்சிடும். ஒரு நாள் தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் டைம். ஒரு நாளில் நீங்கள் பார்த்து முடிச்சிடணும். ஒரு நாளுக்குள்ள பார்த்து முடிச்சிடணும். அதுக்கு பிறகு ரெக்கார்டிங்கும் ஒன்றும் பெறாது. சரிதானே? மற்ற நோட்ஸ் செக் பண்ணிக்கலாம் இருக்கணும். இப்போ ரெக்கார்டிங் பார்க்கறதுக்கு இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு இரவு நான் போட்டேன் அப்படி இரவு நம்மளே போடுவோம். கிளாஸ் முடிஞ்சு அப்படி 10-12 மணி தான் போடுவேன். போட்டாலும் நீங்கள் அடுத்த நாள் இரவுக்குள்ளே பார்க்கலாம் தானே. ஒரு ஒரு 3/4 அளவு வச்சு பார்க்கலாம். வடியா டைம் காணும் முடியல. அப்படி நீட்டாக படிச்சுட்டு போனீங்கடா சிம்பிளாக உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள சயின்ஸ் வந்துடும். நீ மெனக்கிட்ட இருந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் படிப்புகளெல்லாம் இப்போ ஃபிசிக்ஸ் எல்லாம் படிக்க முடியும். அடுத்த செக்ஷன் அதெல்லாம் படிக்க உங்களோட லைஃபோட இன்னும் கனெக்ட் பண்ணி படிப்ப முடியும். வாழ்க்கையோடய நீங்கள் ஃபிசிக்ஸை பார்க்கலாம்.
வீட்டில் கதவு திறக்கிறதுலேருந்து, பைக் ஓடுறதுலேருந்து, பைக் பிரேக் அடிக்கிறதுலேருந்து, சரியா, வீட்டை தேத்தனைக்கு சுடுதண்ணி வைக்கிறதுலேருந்து எல்லாமே பார்ப்போம் பிள்ளைகள். இந்த எல்லா பார்வையும் மாறும் பிள்ளைகள். அப்படிதான் சயின்ஸ் இருக்கும். சயின்ஸ் அப்படி தான் இருக்குது. நான் அப்படி தான் உங்களுக்கு படிப்பேன். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இன்னும் தரமான கேள்விகள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள். பொறுமையாக படிச்சிங்கடா, சிம்பிளாக எடுத்துகிட்டு போகலாம்டா. சயின்ஸ் கஷ்டமே இல்லைடா, சரியான ஈஸி, சரியான சிம்பிளாக தான் இருக்கு. நீ தான் ஒழுங்காக படிக்காம விட்டு விட்டு வீணாக்குற. விளங்குதா? உங்களோட அப்பா அம்மா சொல்லி நீ புத்தகத்தை படிக்கிறாளா நீ இருக்காத. நீயாவே உணர்ந்து படிக்கிறாளா இருந்து கொள்ளு. அப்பதான் உனக்கு அந்த படிக்கிற விஷயம் உனக்கு ஏறும். இப்போ அம்மா பிடிச்சி வச்சு படி படிட்டு வச்சு இருத்தி நோட்ஸை பார்த்து எழுது, நோட்ஸை பார்த்து எழுதுன்னு சொல்லி இதன்டா நீ எழுதுவே எல்லாம். ஆனால் உனக்கு உண்மையாக உனக்கு இன்ட்ரெஸ்டாக ஏறாது. இப்படா உனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு தானே நீ சந்தோஷமா விரும்பி சாப்பிடுவேன். இப்போ உனக்கு இன்றைக்கு இப்போ ஐஸ்கிரீம் குடிக்கணும் போல இருக்கேக்குல அம்மா டீ ஊற்றி தாரா சொல்கிறான். டீ குடிக்க சொன்னா நீ சொல்லுவேன் எனக்கு டீ வேணா, எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லுவேன். வீட்டை 2 பேருக்கு ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குது. அம்மா டீ ஊற்றி டீ இப்போ குடிக்கல ஐஸ்கிரீம், இப்போ இரவாயிட்டுது, சண்டை வரதா இல்லையா? ஆனால் உனக்கு ஐஸ்கிரீம் தான் குடிக்கவும் போல இருக்கு. இல்லை டீ தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யற? அம்மா சொல்லிட்டு செய்யலாம் தானே அப்படின்னு சரியா டீயை குடிக்கிற. அந்த டீ என்ன ஏதோ குடிச்சு துளைவம் வேண்டாம் வரப்போ தான் குடிப்பேன். அப்போ அந்த டீ வந்து உனக்கு அந்த டீ டேஸ்ட் ஒன்றும் பிடிவிடாது. அது குடிப்பேன், சில வயிற்ற கலக்கலாம், சில சத்தி எடுக்கலாம், ஒத்து வரா உனக்கு. விளங்குதா? ஆனால் அதே இதில் நீ ஐஸ்கிரீம் குடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? வடிவா ரசிச்சு ருசிச்சு குடிப்பேன். விளங்குதா சொல்றது? விளங்குதா பிள்ளைகள்? அம்மா போஸ்ட் பண்ணி உன்னை செய்ய வைக்கிறதுக்கும் நீயா விரும்பி செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விளங்குதா? இப்போ ஐஸ்கிரீம் நீயா குடிக்கல, அது கொஞ்சம் வலிஞ்சா கூட அதையும் விட மாட்டேன். இல்லாட்டி நீயே துடைச்சி கீழே கொட்டிட்டுதோ நீயே துடைப்ப. டீ ஊற்றிக்க ஊத்துப்பட்டு என்ன செய்வேன்? குடிச்சானு ஊத்துப்பாட்டு ரெண்டு போயிடுவேன். ஆமா இல்லையா? விளங்குதா? சொல்ல விளங்குதா? அப்போ நீயா விரும்பி செய்ய முடியும். அப்படிதான் பாடத்தை நீ விரும்பி செய்யணும். விரும்பி படிச்சா உனக்கு ஈஸியாக வரும். அவனை படிப்பிக்க உனக்கு அந்த லைஃபோட நீ பார்க்க வலிக்கிட்டோன்னு சிம்பிளாக வந்துடும். இது இவ்வளவு தான். இப்போ சமாதானிய டாபிக் எடுத்தா இவ்வளவு தான். இப்போ சமாதானி என்ற ஃப்ரெண்டோட பேர் நினைச்சுக்கொள்றான். உன்னோட ஃப்ரெண்டோட பேர் வந்து சமாதானி என்று. அவன் ஃப்ரெண்டை பற்றி சொல்ல சொன்னா அவனுக்கு சொல்ல தெரியும். உன் ஃப்ரெண்டை பற்றி சொன்னா சொல்லுவேன் நீ. அது மாதிரி தான் சமாதானியா, உன் ஃப்ரெண்ட் சமாதானியை பற்றி சொல்லுடாண்டா. சமாதானியா அவன் இருக்கிறான், அவன் ஒரே அணுவன் வச்சிருக்கிறான், ஆனா வேறுபட்ட நீ இவனை வச்சிருக்கிறான். விளங்குதோ? ஒரே அணுவனை வச்சிருக்கான், வேறுபட்ட நீ இவனை வச்சிருக்கான். அப்போ பக்கத்துல இருக்கிறான். அது என்னடா அணுவன் ஒரே அணுவன் வச்சிருக்கான்? அணுவன்டா என்னடா? அணுவன்டா என்னடா? அது இந்த கரு இருக்குதானே, அணு இருக்குதானே. அணுவன்ட கருவில் இருக்க புரோத்தன் நினைக்கிறான்டா. என்னது அணுவன்? சரி, அணுவன்டா என்ன? அணுவன் தான் தெரியாடா. அடி அவன் தான்டா சடப்பொருள்டா, அடிப்படா இலகு. அப்போ சடப்பொருள்டா என்ன? திணிவை கொண்டிருக்குது, வழியில் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த திருமந்திரம் வாயு அதான் இந்த மேசகதிரை தான் சடப்பொருள். அதன் அடிப்படை ஆக்களை தானே அணு. அப்போ புரோத்தன்ன்றது அணுவுக்கு 3 புள்ளிகள் இருக்குடாண்டா. அதுல ஒரு பிள்ளைக்கு பேரா புரோத்தன். புரோத்தனுக்கு தான் அந்த அணுவன் என்ற பேரை கொடுத்துருக்காங்க. விளங்குதா? அடுத்து திணிவன். திணிவன்டா என்ன? அந்த புரோத்தனோட நியூத்திரனும் சேர்ந்துருக்கு கருவுக்குள்ள. சரி, அதுதான் என்னது திணிவன். அப்ப கருவண்டா என்ன? அணுவுக்கு மத்தியில் ஒரு பகுதி ஒன்று இருக்கு நடுவுல, அதுக்கு பேரான் கரு. வெளியில சுத்தி வட்டங்கள்ல இலத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கு, சக்தி மட்டங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப சக்தி மட்டம் என்ன? இலத்திரண்ட பயணப்பா சக்தி மட்டம். இப்படி தமிழ் நீங்க சொல்ல பழகிட்டீங்கடா. பாடம் இதான பாடம். இப்படி உங்களோட லைஃபோட நீங்க இப்படி கதைக்கிற மாதிரி ஒரு இதா வச்சிருந்தீங்கடா, சிம்பிளா உங்களுக்கு விளங்கி இருக்கு. இப்படி தமிழே படிக்கிற முறையில் விளங்குதா? சும்மா அதை விட்டு இந்த வரலாறு தேவாரங்கள் பாடமாக சும்மா பாடமாக்கி கொண்டு வந்தீங்கன்னா விளங்காது. வரலாறு கூட கதையில கூட நீங்க கதையா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா விளங்கும். வரலாறு நீங்க படிப்பீங்க, எத்தனை டீச்சர்ஸ் படிப்பீங்க, ஆனா எல்லா டைம் விளங்காது. எந்த டீச்சர் உங்களுக்கு கதையா அந்த நயத்தோட படிப்பிக்கிறாங்களோ அது உங்கள்ட்ட விளங்கும். தமிழுக்கு சில தமிழுக்கு எல்லாம் அந்த பொருள் எல்லாம் பாடமாக்குவீங்க. இந்த தமிழ் இலக்கியம் எல்லாம் இருக்கு. தமிழ் உங்களுக்கு இருக்குது 10ஆம் ஆண்டு இருக்கு நினைக்கிறேன் இலக்கியம். அப்ப அதுக்கு பாட்டுக்கு பொருள் எல்லாம் இதுக்கு இதுதான் பொருள்னு சொல்றாங்க. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அந்த பொருளை வந்து வடிவா ரசிச்சு ருசிச்சு உங்களுக்கு ஒரு டீச்சர் சொன்னா தான் நீங்க அதை எடுத்துக்கொள்வீங்க. அப்படி அப்படித்தான்டா எல்லா படத்துலையும் அப்படி இருக்கு. அப்ப நீ அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும், நீ உனக்கு திறவணும் நீ எதிர்பார்க்குறியோ அது மாதிரி நீ திருப்பி அதை கொடுத்தீண்டா அந்த பாடம் உனக்கு சேர்ந்துடும். திரும்பவும் சொல்றேன், சயின்ஸ் கஷ்டம் இல்லை. சரியோ? அதை கஷ்டமாக்குறது நீங்க தான். சரியான சிம்பிளா தான் இருக்குது. உங்களோட வாழ்க்கையோடய இருக்கு. உங்களோட வாழ்க்கையோடய இருக்குது. சரியா? போ நீங்களே வழங்கி கொள்ளுவீங்க. சரிதான் பிள்ளைகள், பொறுமையா படிச்சு கொள்ளுங்க, எல்லாம் சரியா வரும். ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.